Hi students, welcome to BIMIMAX 10th standard max 3rd chapter exercise 3.3 ல first sum ல second subdivision பார்க்கலாம். x cube minus 1 into x plus 1 and x cube plus 1. இதுக்கு f of x into g of x equal to LCM into GCD and LCM GCD ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Second subdivision x cube minus 1 into x plus 1 and x cube plus 1. இது f of x னு வச்சுக்கலாம். f of x equal to x cube minus 1 into x plus 1. g of x equal to x cube plus 1. First f of x எடுத்துக்கலாம். x cube minus 1 into x plus 1. இப்போ இது வந்து a cube minus b cube ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம இது வந்து expand a cube minus x b cubeக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து a minus b into a square plus ab plus b square. அப்போ இது வந்து a. a equal to x and b equal to 1. இப்போ இங்கே வந்து a minus b. இப்போ a வந்து x, b வந்து minus b வந்து 1. அப்போ a பதிலாக x minus b பதிலாக 1. அப்போ x minus 1 into இங்கே a square. a squareனா x square plus a into b. a வந்து 1, b வந்து 1, a வந்து x. இப்போ 1 into x, x plus b square வந்து 1 square. b வந்து 1. அப்போ b squareனா 1 square வந்து 1 தான். இன்ட்டு இந்த x plus 1 இருக்குது, அதையும் விட்டுறக்கூடாது, அதையும் எழுதிடணும். x plus 1 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து g of x. g of x வந்து x cube plus 1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ x cube plus 1னா இது a cube plus b cube ஃபார்மில் இருக்குது. இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து a plus b into a square minus ab plus b square. அப்போ இங்கே a plus b, இங்கேயும் a வந்து x, b வந்து 1. அப்போ இங்கே a plus bனா x plus 1 into a square வந்து x square minus a into b. a வந்து x, b வந்து 1, 1 into x, x plus b square வந்து 1 square 1. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ f of xக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? x minus 1 into x cube, x square plus x plus 1 into x plus 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து g of xக்கு x plus 1 into x square minus x plus 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு LCM. இப்போ இது ரெண்டுலேயும் LCMனா காமனாக இருக்கிறது எழுதிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுதிடணும். அப்போ இங்கே வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இல்லை, ஆனாலும் எக்ஸ் மைனஸ் 1 எழுதணும், இங்கே எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பார்த்தோம்னா அது இருக்குது, ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, அது எழுதிக்கிறோம். ஒரு எக்ஸ், ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கிறனால 1 எழுதினா போதும். ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கேயும் இல்லை, அதனால் இதையும் எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அதுவும் இங்கே இல்லை, அதனால் அதையும் இங்கே எழுதிக்கிறோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இதில் இல்லை, அதையும் சேர்த்து எழுதிக்கிறோம். அப்போ எல்சிஎம்னா எல்லாத்தையும் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிட்டு இல்லாததெல்லாம் அப்படியே எழுதிடணும். அப்போ இதில் காமனாக இருக்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்குது, இதெல்லாம் இல்லை. இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் எக்ஸ் மைனஸ் 1 எழுதிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதில் இல்லை, அதனால் அதுவும் எழுதியிருக்கிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இது இந்த ஈக்குவேஷன் இல்லை, அதனால் அதையும் சேர்த்து எழுதிக்கிறோம். இது எல்சிஎம். இப்போ ஜிசிடி வந்து இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குதோ அது மட்டும் எழுதினா போதும். அப்போ இதில் வந்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜிசிடிங்கும் போது காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். எல்சிஎம்னா காமனாக இருக்கிறத எழுதிட்டு அது போக மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும், அதுதான் எல்சிஎம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் 1 into x square plus x plus 1 into x plus 1 into இங்கே g of x வந்து x plus 1 into இங்கே x square minus x plus 1. இது f of x into g of x equal to LCM into GCD. LCM வந்து x plus 1 into x square plus x plus 1, x square minus x plus 1 into x minus 1 into GCD வந்து x plus 1. அப்போ இங்கே இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸில் இதில் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுலேயும் இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 அதுவும் இருக்குது,
அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதுவும் இருக்குது. எல்லாமே இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எல்சிஎம் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இங்கே இது எஃப் ஆஃப் எக்ஸு, இங்கே இது ஜி ஆஃப் எக்ஸு, இது இன்ட்டு இது. அப்போ இதெல்லாம் எழுதிக்கிறோம். இன்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி, இது எல்சிஎம் இன்ட்டு இந்த ஜிசிடி, இது ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். அப்போ இதில் இருக்கிறதே தான் இந்த அதே டேர்ம்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. therefore லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ரூட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.